தெரியும் நீ ரொம்ப அழகா இருக்கன்னு. ஆமா அதான் இன்னும் ஒரு 10 வருஷமா இல்ல 5 வருஷம் என்ன சொல்லுவா அதுக்கப்புறம் எவனும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். என் மூஞ்சி எனக்கு எதுவுமே வேண்டாம். இப்போ சொல்றேன் நான், எனக்கு எதுவுமே வேண்டாம். டிவோர்ஸ் பண்ணிட்டோம், வேணாம். டிவோர்ஸ் பண்ணி ஜாலியா இருந்துக்கு. நீ எப்படி பாத்தீங்களா? போவ ஜாலியா இப்போ இருக்கு. இப்படியும் பண்ணா அப்ப எப்படி மேடம்? ஏன் ஃபோன் வீட்டுக்கு வந்தா கூட ஃபோன் தர மாட்டேன். என்ன மேடம் இது? அப்படியெல்லாம் வாழ முடியாதுங்க. இந்த ஃபோன் வச்சுக்க சொல்லுங்க, பட்டன் செல் வச்சுக்க சொல்லுங்க. இதெல்லாம் அப்படியெல்லாம் நீ அந்த காசை வச்சுட்டு அவரோட பசங்களோட நகையெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவேன்னு அவருக்கு எப்படி தெரியும்? 2 வயசு பசங்களை வீட்டுல வச்சுட்டு 16 17 வயசுல பசங்க வீட்டுல இருக்குன்னா பெத்தவங்க தான் உதாரணமா வாழணும். மாட்டாங்க. நீங்க பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லது. சரிங்க மேடம், நீங்க அதுதான் நீங்க பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லது. கொடுக்க முடியாது மேடம். இருந்தா இருக்காது மேடம், அங்க இருக்காது. நீ மட்டும் வச்சுப்பியா ஒழுங்கா? அவங்க நகை பணம் தானே வேணும் மேடம், எவ்வளவு வேணும் எடுத்துக்கிட்டோம். டிவைஸ் பண்ணிட்டு நான் எழுதி கொடுத்துட்டு நான் தத்துறேன். அதுக்கு முன்னாடி நான் கொடுக்க மாட்டேன் மேடம் எதுவுமே. நான் கேரண்டி மேடம். அது என்ன உனக்கு உன்னோட திருமணத்துக்குள்ளேயே கேரண்டி இல்ல, நகைக்கு கேரண்டி கொடுக்குறியா நீ? நீயே இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பசங்களுக்கு யாரு வழி காட்டுறது? ஆய் செல்ல குட்டிங்களா, மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்போஸ் என்ன ஒண்ணாச்சுன்னா என் பசங்களுக்கு யார் பாப்பா? அவங்க பேரு இளவரசி. வர சொல்லுங்களேன். மண்டே உடைச்சு இப்ப இங்க வந்து பாருங்க மேடம். எப்படி மண்டை உடைஞ்சது? பயப்படாத பயப்படாதா. சண்டையில இப்போ என்னத்துக்கு சண்டை? அந்த பிரச்சனைனால கொஞ்சம் வேலை செய்யற இடத்துல பேசிட்டேன் மேடம். மெசேஜ் சின்ன பண்ணி பிரச்சனை. அது என் மேல மிஸ்டேக்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்துட்டு பண்ண மாட்டேன். நீங்க என்ன சார் சொல்றீங்க? உங்க பையன் பார்த்தா நான் மெசேஜ் மெசேஜ் தப்பு இல்லம்மா. தப்புதான். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவிடா. அதுக்கு முன்னாடி ஒரு அஃபேர் இருந்ததா உங்களுக்கு? அது எங்க? அடி சண்டால சிரிக்கி, இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே. சிரிக்காத அங்க மேடம் பாரு. இப்ப என்னன்னா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, நீங்க ஜாலியா பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு அப்புறமா வர்றேன். அந்த தப்பு மட்டும் தான் பாக்குறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பிரச்சனை பண்ணாங்கல்ல அதெல்லாம் ஓகே, அது இருக்கட்டும்மா. அது என்ன கேட்ட? மேடம் இப்ப நீங்க அவங்க எதுவுமே பண்ணலன்னு கேளுங்க. நான் இப்ப அவங்க டைரக்டா கேக்குறேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எதுவுமே பண்ணலன்னு கேளுங்க. இன்ன வரைக்கும் எனக்கு எதுவுமே பண்ணலன்னு, எந்த துரோகம் பண்ணலன்னு கேளுங்க. துரோகம்னா சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நீ எதுவுமே என்கிட்ட உன்ன மாதிரி யார்கிட்ட பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன்னா பேசலையா? அப்ப அவர் பேசினா நீயும் பேசலாமா? அப்படி இல்ல மேடம், அவங்க பேசுனதுக்காக நான் சொல்லல. வெயிட்டிங்கா. ஒரு வாட்டி தவறு நடந்ததுன்னா அங்க திருந்தணும்னு தோணணும்ல. நோ சொல்லுங்க சார். மடப்பட பேசிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரேடா. எவ்வளவு டார்ச்சர் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன டார்ச்சர்? ஒண்ணுமே புரியலையே. ஸ்டார்டிங்ல இருந்து இந்த 17 வருஷமா ரொம்ப டார்ச்சர். இந்த 17 வருஷமா 3 4 அம்மாடி நான் கேக்குறது இந்த ருக்கோ ஜரா. கணவருக்கு தெரியாம ஏன் பொண்டாட்டியவா? ஆமா குருவே. எவ்வளவு நாளா உங்களுக்கு ஆசை? எவ்வளவு நாளா? இன்னொருத்தரோட பழகிறது, இன்டிமேட்டா பழகிறது, அது தவறுன்னு நினைக்கலையா நீ? நான் இந்த பாரு, திரும்ப திரும்ப நீ அதே ஏரியாக்குள்ள தான் சுத்திட்டு இருக்க. உனக்கு என்ன வேணும், நீ யாருக்காக பதில சொல்லு. ஒத்துக்கிட்டேன் மேடம். அது எத்தனை வாட்டி ஒத்துக்கிட்டு அதே தப்பு பண்ணுவீங்கம்மா? அந்த பதவியே வேணும்னு ரிட்டையர் ஆக வேண்டாம். அது ஏன் அப்படி? எதுனால? அதுக்கு என்னப்பா? என்ன போட்டு நான் அடப்பு தெரிஞ்சு போ அடப்பு. நான் சொல்லவா? இளவரசி அட சந்தேகத்துக்கு பிறந்த சைத்தானே. உங்க ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? ஸ்டார்டிங்ல இருந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்க முடியும். ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. பிகோ 300 என்ன பண்ணுவாரு? குடிச்சிட்டு வந்து அடிப்பாங்க மேடம். மண்டே பாத்தீங்களா வீடியோ டெய்லியா? இல்ல மெசேஜுக்காக அவர் கோவம் வந்து அடிச்சாரு சொல்றாரு. அதே நான் திட்டுனேன் அப்படி பண்ண கூடாதுன்னு. பட் அதானே ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க. டெய்லி ட்ரிங்க்ஸ் அடிப்பாரா? டெய்லி ட்ரிங்க்ஸ் அடிச்சு உங்களை கொடுமைப்படுத்துவாரா? அப்படிலாம் இல்ல. தெரிஞ்சு போச்சு. இது எப்பவாவது ட்ரிங்க்ஸ் அடிச்சா என்ன ஆகும்? ட்ரிங்க்ஸ் அடிக்க கூடாதுன்னு சொல்லல மேடம். டேய் இது எல்லார் வீட்லயும் இருக்கிறது தானே. கோவம் கரெக்ட்டா சொன்னீங்க. வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நீங்க அவங்க குடும்பத்தை பத்தி பேசுவீங்க, அவங்க இவங்க குடும்பத்தை பத்தி பேசுவாங்க. நீங்க மேல சொல்லுங்க. இளவரசி என்கிட்ட உண்மையை சொல்லு. எப்பவுமே நீ அவருக்கு உண்மையா இருந்திருக்கியா? போடா பேசும்போது அதெல்லாம் படுத்துறது. இளவரசி நீ சொல்றது எதுவுமே ஏத்துக்கிற மாதிரி என்ன மேடம் இல்லையம்மா. பண்றது? ஆஹா குண்டானி குறுக்க வயராலே மிஸ் ஆயிருமோ. ஒவ்வொரு இடத்துல வேலைக்கு போனா ஒவ்வொரு இடத்துல ஒரு கனெக்ஷன் வந்து அவர் எப்படிமா ஏத்துப்பாரு? அவளுக்கு வர்ற தெம்ப பார்த்தா ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு வர்றாளுங்க போல இருக்கு. என்ன தெரியுமா உனக்கு பிரச்சனை? நான் சொல்லவா? இதுக்கு யார் காரணம்? தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த நீதானா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சொல்லவா?
அந்த பிரச்சனை சொல்லவா உனக்கு சொல்லு நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. தெரியும் நீ ரொம்ப அழகா இருக்கன்னு. ஆமா அதான் நான் வந்து பைத்தியக்காரன் அதுதான் பிரச்சனை உனக்கு. மேம் எல்லா கேமரா அவன் பக்கம் திருப்பு. ஆனா இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். எங்கல நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இரு காப்பா. இந்த சிரிப்பு தான் மயக்கிறது மேலாம். சிரிப்பு தான் சிரிச்சே மயக்கிறோம். இன்னும் ஒரு 10 வருஷமா இல்ல 5 வருஷம் என்ன சொல்லுவா அதுக்கப்புறம் எவனும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். என் மூஞ்சி பார்த்தாலும் பிடிக்கலையா மேம் அவளுக்கு? திரும்பி கூட கண்டுக்க கூட மாட்டான். அப்ப என்ன ஆகும்? உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கப்பட்டா வாழ முடியுமா? வெள்ளை முடி மேம், முடி வெள்ளையா இருக்கான். கண்ணாடி ஜன்னல்ல வச்சு ஒரு முடியா புடுங்க வெள்ளையா. ஐயோ வெள்ளை முடி எடுத்தா இன்னும் முடி நான் வெள்ளையா சொல்லுவேன், வெள்ளை முடியத்தும் ஜாஸ்தி. நான் புடவை கட்டும் போது மேம் நான் சொல்லுவேன், புடவை கட்டும் போது பின்னு குத்திக்கோ. எது போன்ல பேசுவா மேம். சின்ன பையன் வீட்டுல இருக்கும் போது சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க போன்ல அறா. அதனாலதான் நீங்க வெளிய போய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேடுறீங்களா? அப்படி இல்ல மேடம். அவர் பாசமா இருப்பாரு. என்ன கேட்ட? அடிக்கணும் உன்னை. இருக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே. உங்க அம்மா உன்னை திட்ட மாட்டாங்களா? இதுக்கு என்ன சொன்னாங்க உங்க அம்மா? 20 வயசுல தப்பு பண்ணலாம், 25 வயசுல தப்பு பண்ணலாம். உனக்கு என்ன வயசு? எனக்கு 38 ஆகுது. இது ஓன் போர்டுல நான் டீ போடுனே. வேற ஏதாவது நீ சொல்லாம இருக்கியா என்கிட்ட அவரை பத்தி? புரிஞ்சதா? சொல்றா அடிப்பாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க மேடம். என்னடி சொல்ற? என்ன டார்ச்சர் பண்ண? குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுங்க. என்ன பேசுவேனே தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் குடிப்பாரு சொல்றேன். சரிங்க மேடம். என்ன முதல் ராத்திரி புக்கருக்க வந்தவளே. பயங்கரமா அடிச்சு ஸ்டிச்சிங் வரையும் போயிடுச்சு மேடம். அப்படியே மண்டை அப்படியே லைட்டா பொளந்துருச்சு. அவங்க முடிய பிடிச்சி இது பண்ணிட்டு கீழே தள்ளிடுறாங்க மேடம். திருப்பி தள்ளறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? உங்ககிட்ட இல்லாத பலமா? சூனா பானா நீனா மனுஷனாடா நீ? உன் மூஞ்சி பார்த்தாலே பிடிக்கல. வார்த்தை தப்பு வார்த்தை என்ன பசங்க நான் சொல்லுவேன். மிரண்டுருமா? மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பச்சுங்க? என்ன மெதுவா பச்சுங்க? அப்படி பேசுங்க. ஹேர் கட் பண்ண சொல்லுவேன் மேடம். ஹேர் கட்டிங் பண்ண உன்னால சொல்லுவேன். தான் இப்படி இருக்கேன் பைத்தியம். சேவிங் பண்ண சொல்ல பண்ண மாட்டாங்க. அதுக்கு அது ஒரு பிரச்சனை ஆயிடும். முடி வெட்டாம தாடி இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அப்படி ஒரு விஷயம் கேட்கட்டுமா? அவரோட முடி அவரோட உடம்பு. பசங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அவர் சொல்றாரு வச்சுக்கோ, நீ வந்து இப்படி பிளவுஸ் போடக்கூடாது, இப்படி ஜாக்கெட் போடக்கூடாது, இப்படி கலர் கலரா புடவை கட்டக்கூடாது. அந்த பதவியே வேணும்னு ரிட்டையர்ட் ஆகி வேண்டாம். நீ அழகா இருக்க, வெளியில போகும்போது 4 பேர் பாப்பாங்கன்னு கோமரமா வராது அவனுக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமா? அவரோட ரைட்டு. நீ சொல்லலாம், சஜஷன் கொடுக்கலாம். ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. எங்க கிராப் பண்ணிக்கலாமே, நல்லா இருக்குமே. இல்ல எனக்கு இப்படிதான் பிடிச்சிருக்குமானா அத நீ அவரோட ஃப்ரீடத்தை நீ இது பண்றதுக்கு உனக்கு ரைட் கிடையாது. அவர் வந்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சு அழகு பாக்குறாரு. ஓ அதான் நீங்க அதனால அவர் குறைஞ்சு போக மாட்டாரு. அவர் இன்னும் ஒசரமா தான் போறாரு. எப்படி சொல்ற? ஆய் செல்ல குட்டிங்களா, மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.